இயேசுவின் வார்த்தை தேனிலும் இனிமையானது. ருசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் தேனினிமையிலும் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரப் போகிறது. திருக்கரத்தா தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையே களிமண்ணா அனுதினம் நீர் வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா Today we will see about God's will. தேவனுடைய சித்தம் என்ற தலைப்பில் இன்றைக்கு தியானிப்போம். In this episode we will see three very important aspects of the will of God in our life. இந்த நிகழ்ச்சிகளை நம் வாழ்க்கையை குறித்த தேவனுடைய சித்தத்தை பற்றி 3 முக்கியமான அம்சங்களை கற்றுக்கொள்வோம். Number 1, guided by God's will. தேவனுடைய சித்தத்தின்படி நடத்தப்படுதல். Most of us are used to saying, if it is God's will, it will happen. If not, it will not happen. நம்மில் பலர் ஆண்டவருக்கு சித்தம்னா நடக்கும், ஆண்டவருக்கு சித்தம் இல்லைன்னா நடக்காது என்று சொல்லும் பழக்கத்தில் இருக்கிறோம். In short, this sort of thinking is, in a practical sense, is not truly based on God's will. Rather, it depends on happening. சுருக்கமாக சொன்னா, நடைமுறையில இப்படி நினைக்கிறது உண்மையிலே தேவனுடைய சித்தத்தை அடிப்படையாக கொண்டிராம மாறாக அது சம்பவிக்கும் காரியங்களையே சார்ந்ததாக உள்ளது. But we all must know that God's will cannot be known just because something happens. ஒரு காரியம் நடக்கிறதை வைத்துக்கொண்டு தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாது என்று நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்க வேண்டும். For a simple common sense that all that happens need not be God's will. உலகத்தில் நடக்கிற அனைத்தும் தேவனுடைய சித்தமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. There are ever so many sinful, ungodly, wicked, evil deeds and events happening in the world. உலகத்தில் பல விதமான பாவம் நிறைந்த தேவனற்ற துன்மார்க்கமான காரியங்களும் வெறி செயல்களும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. Just because they happen, one cannot simply acknowledge these as God's will. இவைகள் எல்லாம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறதுனால இவைகள் தேவனுடைய சித்தத்தின்படி தான் சம்பவிக்கின்றன என்று ஒருவரும் ஒப்புக்கொள்ள முடியாது. Bible says, teach me to do your will. You are my God. Psalm 143 verse 10. சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய, அதாவது உமக்கு சித்தமானதை செய்ய எனக்கு போதித்து அருளும் நீரே தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. Now, this kind of prayer makes us to identify the will of God so that it could be done. இந்த விதமான ஜெபம் நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு அதை இனம் கண்டு கொள்ள செய்யும். This is finding out the will of God precisely about everything in life and then successfully accomplishing God's will for that specific purpose. தேவனுடைய சித்தத்தை துல்லியமாய் கண்டுபிடித்து அதை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதாகும். Bible says, see that you do not walk circumspectly, not as fools, but as wise, redeeming the time, understanding what the will of God is. Ephesians 5:15-17. நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாம ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொண்டு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க.
கர்த்தருடைய சித்தம் இன்னிருந்து உணர்ந்து கொள்ளுங்க என்று சொல்லி, not knowing God's will results in wasting our precious time, years and even lifetime. So காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தருடைய சித்தம் இதுதான் என்று துல்லியமாக நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். We need to find out the will of God about everyday lifestyle. அன்றாட வாழ்க்கைக்குரிய தேவனுடைய சித்தத்தையும் நாம் உணர்ந்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதை கண்டுகொண்ட பிறகு ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவர்களாய் இருக்க வேண்டும். So number one, we need to be guided by God's will. முதலாவது தேவனுடைய சித்தத்தினால் நடத்தப்படுவோம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல நடத்திடும், குயவன் கையில் களிமண்ணாய் அனுதினமும் அணிந்திடும் என்று சொல்லி சொல்லுவோமா? Secondly, we'll see about guarded by God's will. தேவனுடைய சித்தத்தினால் பாதுகாக்கப்படுதல். உலகம் அது நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 1 யோவான் 2:17. 1 John 2:17 says the world is passing away and the lust of it, but he who does the will of God abides forever. Hence, when we do the will of God, we'll be very steady and unwavering in anything at any time. எனவே தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களா நாம் இருக்கும்போது எதிலும் மிக உறுதியாகவும் என்னாலும் தடுமாறாதவர்களாகியும் நாம் இருப்போம். Storms of life don't come without God's knowledge. கர்த்தருக்கு தெரியாம புயல்கள் நம் வாழ்க்கையிலே வராது. He also knows every info about the storm. புயலை பற்றிய ஒவ்வொரு விவரமும் நம் ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். Sometimes our storms are sent by God, or rather he sends us into them. சில நேரங்களிலே நம்முடைய புயல்களை அனுப்புகிறவரே கர்த்தர் தான், அதாவது நம்மை புயலுக்குள் அனுப்பி வைக்கிறவர் அவர். When God allows us into a storm, he will also be there to give us the strength to encounter and withstand as well as to win over it. கர்த்தர் நம்மை புயல்களுக்குள் அனுப்பும் போது அதை சந்திக்க தேவையான பலத்தை கொடுத்து அதை தாக்குப்படுத்தி ஜெயிக்க வைக்கவும் அவர் நம் கூடவே இருப்பார். Hallelujah. Bible says twice Jesus sent disciples into the storm. 2 முறை இயேசு தம்முடைய சீஷர்களை புயல்களுக்குள் அனுப்பி வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. The Greek word used here for sent means he compelled them, forced them to go. அனுப்பினார் என்பதற்கு இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தைக்கு இயேசு சீஷர்களை வற்புறுத்தி வலுக்கட்டாயமாய் போக வைத்தார் என்று அர்த்தம். He doesn't tell them about the storm. புயலை பற்றி அவர்களுக்கு சொல்லவில்லை. Because otherwise they won't go. சொன்னால் போயிருக்க மாட்டார்கள். Neither would we. நாமும் போயிருக்கவே மாட்டோம். He deliberately, knowingly sent them right into the storm. நன்றாக தெரிந்திருந்தும் வேண்டுமென்றே இயேசு சீஷர்களை நேராக புயலுக்குள் அனுப்பினார். Why? Because he had a plan and a purpose. ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் கர்த்தர் வைத்திருந்தார். It wasn't the disciples' fault, not that Jesus abandoned them, but
But on the other hand, Jesus was actually leading them according to his will. இயேசு தம்முடைய சித்தத்தின்படியே அவளை வழிநடத்தி கொண்டிருந்தார். அந்த அக்கறைக்கு போக சொன்னாரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். In one of those two occasions, அந்த இரண்டு சம்பவங்களில் ஒன்றிலே Jesus was already within the boat, yet they faced that storm. Mark 4:35-40. இயேசு ஏற்கனவே சீஷர்களுடன் படவிலே இருந்தாலும் புயலை அவர்கள் சந்தித்தார்கள். Jesus rebuked them. Why are you so fearful? How is it that you still have no faith? ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு இன்னும் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு இருந்து இயேசு கடிந்து கொண்டார். In other words, disciples learned a lesson of faith. சீஷர்கள் ஒரு விசுவாச பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். The one on whom they had faith was already with them. Why fear? யார் மேல் விசுவாசத்தை அவங்க வைத்திருந்தார்களோ அவர் ஏற்கனவே அவள் கூட இருக்கும்போது என்னத்துக்கு பயப்படணும் சொல்லுங்க. அது மாதிரி தான் நம்மளும் இருக்கிறோம் சில நேரங்களிலே. In the second occurrence, Jesus sent the disciples ahead and came walking on water. இரண்டாவது சம்பவத்தில் இயேசு சீஷர்களை முன்னமே அனுப்பி வைத்து பிறகு கடலில் மேல் அவர் நடந்து வந்தார். இந்த முறை the disciples had just witnessed feeding the 5,000, yet they didn't understand who Jesus was. Mark 6:51-52. இயேசு 5,000 பேரை போஷித்ததை சீஷர்கள் சற்று முன் நேரிலே பார்த்திருந்தாலும் இயேசு யார் என்பதை இன்னும் உணர்ந்து கொள்ளாமல் இருந்தாங்க. இந்த புயலுக்கு பிறகு கர்த்தரை அவர்கள் இன்னும் அதிகமாக அறிந்து கொண்டார்கள். இந்த புயல் இல்லை என்றால் பேதுரு அந்த பயந்த கடல் அலைகளுக்கு மேலாக தானே நடக்க முடியும் என்று கற்றுக்கொண்டிருக்கவே மாட்டான். Peter would not have learned that he could also walk on top of those waves. இவைகள் எல்லாம் சீஷர்கள் கற்றுக்கொண்ட பிறகு அந்த புயல் அமைதியாயிற்று. Bible says immediately the boat reached the shore. அந்த படகு அங்க போகிற கரையை பிடித்தது என்று வேதம் சொல்லுகிறது. The disciples found themselves in a new place. And so secondly, guarded by God's will. தேவனுடைய சித்தத்தினால் நாம் பாதுகாக்கப்படுவோம். ஆழ்கடல் அலைகளினால் அசையும் போது நம் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுவோம் அவர் சமூகம். Hallelujah. அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு
thirdly, governed by God's will. தேவனுடைய சித்தத்தினால் ஆட்கொள்ளப்படுதல். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பானே என்றாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று இயேசு சொன்னார். மத்தேயு 7:21, Matthew 7:21, Jesus said, not everyone who says to me, Lord, Lord, shall enter the kingdom of heaven, but he who does the will of my Father in heaven. What good it is that we do so many things in life, but finally do not enter into heaven. வாழ்க்கையில என்னென்னலாமோ செய்துவிட்டு கடைசியில் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்காமல் இருந்தால் என்னதான் பிரயோஜனம் சொல்லுங்க? Only those who do the will of God the Father shall enter into the kingdom of heaven. பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பான். To do something, first of all, we must have knowledge about it. ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் அதை குறித்து அறிந்திருக்க வேண்டும். Likewise, to do the will of God the Father, we must first know the will of God the Father. அதே போலவே பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய அவருடைய சித்தத்தை முதலாவது நாம் அறிந்திருக்க வேண்டும். Only when we know the will of God, we'll be able to do the will of God, and as a result of which we'll be able to enter into the kingdom of heaven. நாம் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை அறிந்திருக்கும் போதுதான் அவருடைய சித்தத்தை செய்ய முடியும். அதன் விளைவாக நாம் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறவர்களாய் இருப்போம். That's doing everything governed by the will of God. அதாவது தேவனுடைய சித்தத்தின்படி ஆட்கொள்ளப்பட்டு எல்லாவற்றையும் செய்வதாகும். Even if it is Lord's ministry, it must be done according to God's perfect will. கர்த்தருடைய ஊழியமாக இருந்தாலும் அதையும் நாம் தேவனுடைய பரிபூரண சித்தத்தின்படி தான் செய்தாக வேண்டும். So thirdly, governed by God's will. மூன்றாவதாக தேவனுடைய சித்தத்தினால் ஆட்கொள்ளப்படுவோம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படியே செய்து பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசித்து இன்ப கானான் தேசத்தை கண்களில் நாம் காணும்படிக்கு கர்த்தர் தாமே நமக்கு சித்தம் செய்வாராக. ஹல்லேலூயா. திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையே களிமண்ணா அனுதினம் நீர் வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் வனைந்திடுமே. அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு. சேர்ந்திடுவே அவர் சமூகம் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு.
சேர்ந்திடுவே அவர் சமூகம். அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு காண்கிறேனே இன்ப கானான் தேசமதை காண்கிறேனே இன்ப கானான் தேசமதை திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீர் வனைந்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீர் வனைந்திடுமே. We saw a few things about God's will today. தேவனுடைய சித்தம் என்கிற தலைப்பில் இன்றைக்கு ஒரு சில காரியங்களை தியானித்தோம். In this episode we saw 3 very important aspects of the will of God in our life. இந்த நிகழ்ச்சி நம் வாழ்க்கை குறித்த தேவனுடைய சித்தத்தை பற்றிய 3 மிக முக்கியமான அம்சங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். Guided by God's will, guarded by God's will and governed by God's will. தேவனுடைய சித்தத்தினால் நடத்தப்படுதல், பாதுகாக்கப்படுதல், ஆட்கொள்ளப்படுதல். திருக்கரத்தால் தாங்கியனை திரு சித்தம்போல் நடத்திடும் குயவன் கையில் களிமண்ணாய் அனுதினம் நீர் வணைந்திடும் என்று கர்த்தருக்கு நம்மை முற்றிலுமாய் இந்த நாளிலே இருந்து இந்த வருஷம் முழுவதுமாய் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதென்று சொல்லியிருக்கும் போது நாங்களும் இந்த நிமிஷத்திலிருந்து இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உம்முடைய சித்தத்தை அறிந்து அதை செய்கிறவர்களாய் காணப்பட கிருபைத்தாரும். அப்படி செய்ய போவதற்காய் மக்கள் நன்றி. இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதைப்போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி ரோஹித் ரெக்கார்டிங்ஸ், நம்பர் 4, கெனால் ஸ்ட்ரீட், கில்பாக் கார்டன் காலனி, கில்பாக், சென்னை 600010. மொபைல் நம்பர் 9840777462 97
90902701.